ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கமலேஷ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் வந்து எப்படி வந்து யூடியூப் வீடியோ வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்து மியூசிக் ஆட் பண்ணுறது, அதில் வந்து காப்பிரைட் விழுகுமா விழுகாதா அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது நான் இப்போ ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இப்போ நீங்கள் இந்த மியூசிக் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து காப்பிரைட் விழுகாது அப்படின்றத ப்ரூஃபோடு வந்துட்டு சொல்லுவேன். அவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறேன்னா அதாவது எப்படி இருக்கும் அந்த மியூசிக் அப்படின்றத சொல்லிடுறேன். ஓகே, இப்போ நம்ம யூடியூப்பில் போய் டேரெக்டாக வந்து காமிக்கிறேன், நீங்கள் இப்போ வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நீங்கள் வந்து சிஸ்டத்தில் நான் வந்து எதுனாலும் இப்போ வந்து நான் சிஸ்டத்தில் சொல்லிடுறேன். தென் வந்து நான் உங்களுக்கு எப்படி வந்து ஆண்ட்ராய்டில் வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து சிஸ்டத்தில் நீங்கள் எப்பயும் போல் யூடியூப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் சேனல் லோகோ வந்து ரைட் கார்னரில் இருக்கும், அது உங்களுக்கு தெரியும். அதை வந்து தொட்டுக்கோங்க. மெயினாக வந்து எப்போவுமே வந்து உங்கள் சேனல் வந்து லோகோ தொட்டு தான் வந்து எடிட் பண்ணுறது, அந்த மாதிரி சான்சஸ் இருந்தாலும் எதுனாலும் உங்கள் சேனலை தொட்டு தான் வந்து எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து தொட்டுக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிரியேட்டர் யூடியூப் ஸ்டூடியோன்னு இருக்கும், இல்லைன்னா சம் மெம்பர்ஸ்க்கு வந்து கிரியேட்டர் ஸ்டூடியோன்னு இருக்கும். அதை வந்து டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணோடனையும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆனோடனையும் நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுருக்க வீடியோஸ் எல்லாமே எதில் இருக்கும்னா, ஃபஸ்ட்டு வந்து டேஷ்போர்டுன்னு இருக்கும், தென் வந்து வீடியோஸ்ன்னு இருக்கும். அந்த வீடியோஸ்குள்ளே போய்க்கோங்க. வீடியோஸ்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்க வீடியோஸ் எல்லாமே வந்து வரும். ஓகேங்களா? அதில் வந்து உங்கள் எந்த வீடியோ வந்து எடிட் பண்ணணும், அதில் எந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வியூஸ்க்கு அதாவது மியூசிக் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கான பென்சில் பட்டன் வந்து டச் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னா, நீங்கள் எப்பயும் போல் சாதாரணமாக அந்த வீடியோஸ்குள்ளே வந்துட்டு இப்படி அந்த வீடியோ சாதாரணமாக வந்துட்டு லைட்டாக டச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த பென்சில் சிம்பிள் காமிக்கும். அதை டச் பண்ணிக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான நீங்கள் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லாமே வந்து வரும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டர், அதாவது கீழே அனலிஸ்டிக்ஸ், எடிட்டர், கமெண்ட்ஸ் அப்படின்லாம் நிறையா வரும். அதில் எடிட்டரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட்டர் கிளிக் பண்ணிவிட்டு தென் வந்து அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து இந்த வீடியோவில் எதுவும் கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா உங்கள் வீடியோஸில் எதுவும் அப்படின்னா நீங்கள் அந்த இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தென் வந்து எப்படி வந்து பிளர் பண்ணுறது அப்படின்றதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அதாவது நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம், அதாவது நீங்கள் அப்லோட் பண்ணும்போதும் பண்ணிக்கலாம், நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறமும் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லியிருந்தேன். இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த கீழே ஆட் சிம்பிள் இருக்குது, இங்கே வந்து மியூசிக், இதுதான் வந்து மியூசிக். இந்த மியூசிக் ஆட் பண்ணுறனால உங்களுக்கு வந்து காப்பிரைட் விழுவுமான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் விழுவாது. 100% வந்து 101% வரைக்கும் உங்களுக்கு வந்து விழுகாதுன்னு சொல்லலாம். இப்போ வந்து இந்த ஆட் சிம்பிளை கொடுங்க. ஆட் சிம்பிளை கொடுத்த உடனேயும் என்ன நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போது உங்களுக்கு வந்து தெரியுது, என்ன தெரியுதுன்னா உங்களுக்கு வந்து பல மியூசிக்ஸ் தெரியுது. மேலே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது ஃபுல்லாகவே வந்து மியூசிக்ஸ். இந்த மியூசிக்ஸ் ஃபுல்லாக கன்ஃபார்ம் ஆட் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா வித்தவுட் காப்பிரைட்டு. அதாவது நீங்கள் பேசும்போது பல பேர் சம் மெம்பர்ஸ்லாம் வந்து யூடியூப்புக்கான இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க, மியூசிக்ஸ்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. அதனால் மியூசிக் நீங்கள் ஆட் பண்ண நினச்சிங்கன்னா கன்ஃபார்ம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போது இந்த இதில் நீங்கள் வேணுன்றது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து காப்பிரைட் விழுகுமா அப்படின்னு கேட்டால் கன்ஃபார்ம் வந்து விழுக சான்சஸே கிடையாது. காப்பிரைட் இல்லாத ஒரு மியூசிக். அது ஏன் அப்படின்னா இது வந்து யூடியூப்கான மியூசிக், அதாவது யூடியூபே கொடுத்தவங்களுக்கு மியூசிக். இப்போ வந்து யூடியூப் பல நேரத்தில் வந்து அப்டேட் விட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த அப்டேட்டில் பல ஃபெசிலிட்டிஸோட நம்ம நினைக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? இப்போது வந்துகிட்டே இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த ஆடு அதாவது 3 நிமிஷம் 7 செகண்ட் வரைக்கும் இந்த இது இருக்குது. நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது நீங்கள் இந்த வேணுன்றதை ஒவ்வொரு இதையும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி வந்து பார்க்கும்போது நீங்கள் வேணுன்ற மியூசிக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த ஆட் கொடுத்தீங்கன்னா வந்து ஆட் ஆயிரும். இப்போது நான் இந்த வீடியோவில் வந்து எனக்கு இந்த மியூசிக் வந்து தேவை கிடையாது. இது வந்து உங்களுக்கு சாம்பிளாக சொல்கிறதுக்காக தான் வந்து நான் வந்து இப்போ காமிச்சுன்னு இருக்கேன். ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து இந்த மியூசிக் வந்து நான் இதில் விரும்பலை. நீங்கள் ஆட் பண்ணனா அந்த மாதிரி ஆட் கொடுத்து வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து மியூசிக் வந்து ஆட் பண்ணுறது. நான் இது வந்து இந்த வீடியோ வந்து காப்பிரைட் விழுகாமல் நீங்கள்
மியூசிக் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பல யூடியூபர்ஸ். ஸோ நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். கன்ஃபார்ம் 100% வந்து விழுக சான்சஸே கிடையாது. நீங்களே நல்லா பாருங்கள், யூடியூப் லோகோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து காப்பிரைட்டே விழுகாமல் ஒரு வீடியோக்கு நீங்கள் மியூசிக் ஆட் பண்ணி ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஒரு லேட்டஸ்ட் அப்டேட். சப்போஸ் உங்களுக்கு இந்த இது வரலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு சொல்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் யூடியூப்க்கான புது கண்டென்ட்டோட சந்திக்கலாம். ஓகே, பாய்.